Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு ட்ரெடிஷனலான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதாவது சுசியம் தான் பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியா செஞ்சிரலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கடலைப்பருப்பு எடுத்துர்க்கேன். கடலைப்பருப்பு வந்து 200 கிராம் எடுத்துர்க்கேன். வெல்லம் 150 கிராம் எடுத்துர்க்கேன். நல்லா கிரேட் பண்ண தேங்காய் ஒரு 50 கிராம்ஸ். ஏலக்காய் தூள் 1 டேபிள் ஸ்பூன். அவுட்டர் மாவு செய்கிறதுக்கு மைதா மாவு 150 கிராம், அரிசி மாவு 50 கிராம், எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு. ஃபர்ஸ்ட் பூரணம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு கூட தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க. வெந்ததுக்கு அப்புறமா கையில் எப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கணும், பவுடர் ஆகணும். அதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. அதை நீங்கள் மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொரன்னு அடித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைனாக கிரைண்ட் பண்ணாதீங்க, கொஞ்சம் கோர்ஸாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கடலைப்பருப்பு கூட ஜாகரியை வந்து நல்லா ஸ்க்ராப் பண்ணி போட்டுக்கோங்க. கூடவே துருவின தேங்காயும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கை வச்சு எல்லாமே மிக்ஸ் ஆகிறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பூரணத்தை ஒரு சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி பூரணம் ஃபுல்லாக குட்டி குட்டி பாலாக பிடிச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அவுட்டர் மாவு செய்ய பார்க்கலாம். அதுக்கு மைதா ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. கூடவே அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அது கூட தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு தூக்கி ஊற்றுற டைம் இது மாதிரி இருக்கணும். இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போ பொரிக்கிறதுக்கு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. நான் கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன். கடலை எண்ணெயில் வந்து ஒரு சின்ன பீஸ் புளியை போட்டுட்டு நம்ம கொஞ்ச நேரம் ஹீட் பண்ணோன்னா அந்த கடலை எண்ணெயோட ஸ்மெல் போயிடும். அதனால் இப்போ அதில் ஒரு சின்ன பீஸ் புளி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ புளியை எடுத்துருங்க. இப்போ பூரணத்தை வந்துட்டு அவுட்டர் பேட்டரில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு சைடு வெந்ததும் அடுத்த சைடு மாற்றி போட்டுக்கோங்க. இப்போ சுசியம் ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் அவ்வளோ வடிகட்டிடுங்க.
டேஸ்டியான சுசியம் ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.